Right. Right. கவனிங்க இப்போ நாங்கள் தைலோகாய்ட் மென்சாவோட இந்த விஷயத்தோடு தான் வரணும். தைலோகாய்ட் மென்சாவில் என்ன 3 அமைப்பு காணப்படும் சொல்லிக்குது. குளோரோஃபில் மூலக்கூறும், அடுத்து என்ன கெரட்டினாய்ட்ஸும், இலத்திரன் வாங்கிகளும், இந்த 3 காணப்படும். அதே மாதிரி ஒளித்தொகுதிக்கு என்ன சொல்லிக்கிறோம்? ஒளித்தொகுதியில் கவனமாக ஒன்று குளோரோஃபில் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. குளோரோஃபில் மூலக்கூறும், ரெண்டாவது வேறு சேதன சேர்வை சொல்லிக்கு, சேதன சேர்வை அழிக்கிற அதே விஷயம்தான். மூணாவது புரதங்கள். இந்த 3ம் சேர்ந்த ஒரு சிக்கல் தான் எங்கே காணப்படுது? தைலோகாய்ட் மென்சாவில் உள்ள இந்த சிக்கல்னா சொல்லி தைலோகாய்ட் மென்சாவில் உள்ள சிக்கல் இதான் என்ன சொல்லுது? ஒளித்தொகுதின்னு சொல்லுது. இதுதான் ஒளித்தொகுதி. அந்த சிக்கலை தான் என்ன சொல்லுது? ஒளித்தொகுதின்னு சொல்லுது. ஒளித்தொகுதியில் பிரதானமாக 2 அமைப்புகள் காணப்படும் சொல்லுது. அதில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஒரு தாக்க மைய சிக்கலையும் பல அறுவடை சிக்கலையும் கொண்டுள்ளன்னு சொல்கிறோம். என்னது தாக்க மைய சிக்கல்? கவனமாக தாக்க மைய சிக்கல் சொல்கிறோம். அதே மாதிரி பல அறுவடை சிக்கல்னு சொல்கிறோம். அறுவடை சிக்கல்கள், ஒரு தாக்க மைய சிக்கல். அப்போ அந்த ஒரு தாக்க மைய சிக்கல்கள் என்னத்தை கொண்டீங்கன்னு அடுத்து பார்க்கணும். ரைட், இது இந்த தாக்க மைய சிக்கல் என்னத்தை கொண்டீங்கதான்? என்னத்தை கொண்டிக்குது? ஒழுங்கமைக்கப்பட்ட ரைஸ், அதாவது என்ன சொல்லி தாக்க மைய சிக்கல் ஒழுங்கமைக்கப்பட்ட புரதங்களால், ரைஸ், ஒழுங்கமைக்கப்பட்ட புரதங்கள். அதில் ஒரு சோடி என்னது? ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு சொல்லப்பட்டு, அதோட இன்னைக்கு தான் இலத்திரன் வாங்கியும் காணப்படுன்னு சொல்லுது. இலத்திரன் வாங்கிகள் காணப்படுது. சரியா? இங்க அரட்டப்படுறது எது? இங்க குளோரோஃபில் ஏ மூலக்கூறு தான் அரட்டப்பட போகுது. அதை வாங்குறது தான் இந்த வாங்கி. இந்த இலத்திரன் அரட்டப்பட்டு போனால் அதை வாங்குறது இந்த வாங்கி. அப்ப இவங்க தான் மெயின். இதைத்தான் நாங்க கதைக்க போறோம். ஒளித்தாக்கம் ஒரு விஷயத்தை இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். தலையங்க இப்ப இது போகுது. லைட்டை ஒரு கப்பா லைட்டை போட்டு. சரியா? பல அறுவடை சிக்கல். இனி அறுவடை சிக்கல் குளோரோஃபில் ஏ மூலக்கூறுக்கு என்ன செய்யறது? இலத்திரன்களை கொடுக்கறது தானே. அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? குளோரோஃபில் பிஹெச் சொல்லலாம். அடுத்தது என்ன? கெரட்டினாய்ட்ஸ். இதுகளை சொல்லணும். கெரட்டினாய்ட்ஸுக்கு உதாரணம் என்ன? 2 சொல்லிக்குது. ஒன்று கெரட்டின், அடுத்தது சாந்தோஃபில் சொல்லிக்குது. இவ்வளோ விஷயம். இப்போ நாங்கள் இதில் இந்த ஒளித்தாக்கம் இதில் உள்ளதான் பார்க்க போகிறோம். எது? தாக்க மைய சிக்கல். அப்போ இதில் தான் நாங்கள் என்ன PS1 PS2 ஒரு கதையும் கதைக்கிறோம். PS1 என்ன PS2 இந்த விஷயத்தையும் இவங்க சொல்ல போகிறோம். 700 நானோமீட்டர் அலைநீளத்தை வினைத்திறனாக துறிஞ்சும், இது 680 நானோமீட்டர் அலைநீளத்தை வினைத்திறனாக துறிஞ்சும். இருந்தும் PS2ல தான் என்ன கதைக்க போகிறோம்? நீரை உடைக்கிற நொதியம் இங்கே தான் காணப்படும்னு சொல்லிக்குது. நீரை உடைக்கின்ற நொதியம், நீருக்கான நொதியமா? ரைட், நீரை உடைக்கக்கூடிய நொதியம் காணப்படும். உங்களுக்கு இப்போ போட்டிக்கிற தலையங்கம் என்ன தலையங்கம் போட்டிக்கு? ஒளி தாக்கம். ரைட், ஒளித்தாக்கம் விஷயம் 2023ஆம் ஆண்டு வந்த ஒரு எஸ்ஸே. ரைட், 2023 ஒரு எஸ்ஸே தான். 2023 வந்த எஸ்ஸே. ரைட், என்னன்னு சொன்னால் கவனிங்க, ஒளித்தொகுப்பு பிரதான செயற்பாடுல ஒன்றுதான் என்ன? ஒளித்தாக்கம்னு சொல்றது. 2வது என்னது? கல்வின் வட்டம். ரைட், இனி நாங்கள் இது 2வதா கல்வின் வட்டத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன? ஒளித்தாக்கத்தை பார்ப்போம். ஒளித்தாக்கத்தில் எங்க ஒளித்தொகுதி இல்லைதான் இது விசேஷமாக நடக்க போகுது. எங்க தைலோகாய்ட் மென்சாவை சேர்ந்த மணியுரு எப்படின்னு சொல்லிடு. இதில் பார்ப்ப நாங்கள் ஒளித்தாக்கம். சரியா? ஒளித்தாக்கம்
நேரான இலத்திரன் பாய்ச்சல், நேரான இலத்திரன் பாய்ச்சல், இலத்திரன் பாய்ச்சல். அதே மாதிரி இது ஒன்று, ரெண்டு விஷயங்கள் இப்போ. அடுத்தது வட்ட வடுக்கான இலத்திரன் பாய்ச்சல், வட்ட வடுக்கான இலத்திரன் பாய்ச்சல், இலத்திரன் பாய்ச்சல். ஒருவேளை எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன ஒளித்தாக்கத்தை தருகண்டால் நீங்கள் ரெண்டையும் எழுதி கொடுக்குறான்னு இல்லை. ரைட், எது நேரான இலத்திரம் பாய்ச்சலையும் வட்டவடுக்கான இலத்திரம் பாய்ச்சல் ரெண்டையும் எழுதும். இப்போ நேரான இலத்திரம் பாய்ச்சல் எது பங்கு பெற்றும்னால் PS2, PS1 பங்கு பெற்றும். வட்டவடுக்கான இலத்திரம் பாய்ச்சல்ல பங்கு பெற்றால் வந்து PS1 மட்டும்தான். சரியா? அப்போ ஒரு தாவரத்தில் வந்து பிரதானமாக கட்டாயம் இது நடக்கும், இந்த தாக்கம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது தாக்கம் வந்து இது C3 தாவரம் C4 தாவரம் ரெண்டுலேயும் நடக்குமா? C3 தாவரம் C4 ரெண்டுலேயும் நடக்கும். இவர் வந்து C4 தாவரத்தில் மட்டும்தான், C4 தாவரம் மட்டும்தான் நடக்கும், தாவரம் மட்டும். ஏன் அது C4 தாவரம் மட்டும்னு சொன்னால், C4 தாவரத்தில் ரெண்டு வகையான கலமை நாங்கள் பிரிப்போம். ஒன்று வந்து இலை நடுவிளைய களம், அடுத்தது வந்து கட்டுமடல் களம். அது அடுத்த பாடத்தில் போகும். இங்கே உள்ள பச்சை ஒரு மணி, இப்படி ரெண்டு பச்சை ஒரு மணி இருக்கும். ரைட், இந்த பச்சை ஒரு மணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரெட்டை மென் சவாலான பச்சை ஒரு மணி தானே. இதில் உள்ள மணியூறு நல்ல பெருசாக இருக்கும். அப்போ இங்கே PS1 PS2 ரெண்டும் பங்கு பத்தும் இங்கே. ஆனால் இங்கே உள்ள மணியூறு சின்னதாக இருக்கும். அதனால இங்கே உள்ள மணியூரில் வந்து PS1 மட்டும்தான் இருக்கும். அப்போ தொழிலுக்காக வேறு பிரித்து அறியுது. இங்கே நீங்கள் ஒளித்தாக்கம் மட்டும் நடக்கும், இங்கே கல்வியின் மட்டம் மட்டும் நடக்கும். இப்போ கல்வி மட்டம் மட்டும் நடக்கக்குள்ள என்ன விருத்தி குன்றிய ஒரு மணியூறு, பச்சையூர் மணின்னு வரக்குள்ள மணியூர் இருக்கத்தானே வேணும். அது ஒடுக்கப்பட்டிருக்காங்க. மணியூர் விருத்தி அடைந்து பக்கத்தில் உள்ள இருக்கு இல்லைச்சா. அப்போ அதனால மணியூர் விருத்தி குறைஞ்ச ஒரு அமைப்பாக இருக்குது. அதனால PS2 இல்லை, PS1 மட்டும்தானங்க. அது ஒரு கூர்ப்பு ரீதியான ஒரு கதை ஒன்று நீக்காது. ரைட்ஸ். அப்போ நாங்கள் அதை ஒளித்தாக்கத்தை முடிச்சுட்டு வந்து நாங்கள் அதை பார்ப்போம். சரியா? ரைட்ஸ். இப்போ ஒளித்தாக்கத்தில் உங்களுக்கு சொல்லி இப்போ என்னது, ரெண்டு வகையான விஷயம் கதைக்கணும். ஒன்று வந்து என்ன பாய்ச்சல், நேரான இலத்திரம் பாய்ச்சல். ரெண்டாவது வட்டவடுக்கான இலத்திரம் பாய்ச்சல். அதில் PS1 மட்டும்தான், இதில் PS2வும் PS1 ரெண்டும் இருக்குதான். ரைட்ஸ். இப்போ ஒளித்தாக்கத்தில் பார்ப்போமா, வட்டவடுக்கான இலத்திரம் பாய்ச்சலை பார்ப்போம். வட்டவடுக்கான நேரான இலத்திரம் பாய்ச்சலை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நேரான இலத்திரன் பாய்ச்சல், நேரான இலத்திரன் பாய்ச்சல் சிம்பிளான பகுதி கவனம். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த மாதிரி PS2 PS1 வைப்போம். சரியா? PS2 PS1 இதை நாங்கள் PS2 சொல்லுவோம். PS2ங்கிறீங்கன்னு 680. ரைட், 680 சொல்லுவோம். PS2 ஒளித்தொகுதி. ரைட்ஸ். இதில் என்னென்ன காணப்படும் சொல்லி, PS2ங்கிறது என்ன ஒரு ஒளித்தொகுதி தானே. இதில் என்ன இருக்குது, ஒளித்தொகுதியில் என்ன செய்யும், குளோரோஃபில் மூலக்குறிக்குன்னு சொல்லிக்க, இலத்திரன் வாங்கியும் இருக்குன்னு சொல்லிக்க. ரைட். அப்போ குளோரோஃபில் மூலக்கூறு என்ன இருக்கும், CHO NMG ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா. அப்போ நாங்கள் அதையும் சும்மா இதுக்குள்ளே லைட்டாக போட்டுக்கொள்ளும், CHO NMG என்று. அப்போ கரு இருக்குது, கரு வச்சு உள்ள இலத்திரன் இருக்குன்னு தெரியும். அப்போ இங்கனைக்கு ஒளி வந்து ஃபோட்டோன்ஸ்கள் படக்கொள்ள. ரைட். இங்கே ஃபோட்டோன்கள் வந்து பட்டத்தோட இதில் உள்ள குளோரோஃபில் மூலக்கூறு அருட்டப்படும்ல சொல்லியாச்சு உங்களுக்கு அந்த தலையங்கத்தில். இப்போ இங்கே உள்ள இலத்திரன்கள் என்ன செய்யும், மேலே போ. அப்போ இலத்திரன்கள் எங்கே போகுமா, அருட்டப்பட்ட இலத்திரன்கள். நல்லா விளங்கணுமா, அருட்டப்பட்ட இலத்திரன்கள் உயர் சக்தி மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும். உயர் சக்தி மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும். இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், இதுகளெல்லாம் ஃபோட்டோன்ஸ்ன்னு சொல்லணும். அப்போ ஃபோட்டோன்ஸ்களினால் அருட்டப்படும் ஒளித்தொகுதி 2. அருட்டப்பட்ட இலத்திரன்கள் உயர் சக்தி மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும்.
ரைட். அப்ப PS2வின் முதலாவது இலத்திரன் வாங்கினால் நல்லா வழங்கணும். எதுல PS2வின் முதலான இலத்திரன் வாங்கினால் இதனால இந்த இலத்திரங்கள் என்ன செய்யப்படுமா? கைப்பற்றப்படும். நல்லா விளைக்கணும். ரைட். விளையாடு தான் இந்த கேஸ் என்ன நடந்தீங்கன்னு சொல்லி. சரி, இந்த இடத்துல இன்னொரு இப்ப இவங்க இலத்திரங்கள் இழந்தா இது என்ன செய்யும்? ஒற்றியேற்றப்படுமா இல்லையா? அப்ப குளோரோஃபில் ஏ என்ற நிலைக்கு வரும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், நீர்மூலக்கூறு நீர்ப்பகுப்பு நொதியங்களினால் பிளவடைந்து என்னவா மாறும் சொல்லிக்கிறேன். 4H+, இதை 2ஆ போடுவோம். 4H+ ஆக என்ன 4 இலத்திரன்ஸ் ஆக O2. இப்போ நாங்கள் இது 2 கட் பண்ண இது ஹாஃப் போடணும். அதுக்காக தான் சமநிலைப்படுத்தி போட்டிங்க O2ன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இவ்விடத்தில் என்ன செய்யலாம் என்றால், நீர் மூலக்கூறு என்ன செய்யுது? பிளவடைந்து அந்த இலத்திரன் எங்க கொடுத்து என்ன செய்யுது? நடுநிலைப்படுத்துது. இது நடுநிலைப்படுத்தப்படுது. சரியா? அதே மாதிரி இதுல இருந்து என்ன செய்யும் என்றால், ஒட்சிசன் மூலக்கூறு வளிமண்டலத்தை அடைய போகும். சரியா? ரைட். இனி H+ கேஸ் ஒன்று வரும், நாங்கள் அதை வச்சுக்கொள்ளும். ரைட். இதே மாதிரி PS2 தாக்கமைய சிக்கல்ல உள்ள PS2 அருட்டப்பட்ட மாதிரி இன்னொன்று என்ன PS1 அருட்டப்படும். அதுவும் இருக்கத்தானே செய்யுது. அப்ப இங்க PS1 காணப்படுது. PS1 என்ன 700 நானோமீட்டர் அலைநீளமுடைய என்ன ஒளியை வினைத்திறனாக அகத்துறிஞ்சக்கூடிய பகுதி. அப்ப இங்கேயும் என்ன செய்யும்? அப்ப அங்கேயும் போட்டோன்ஸ்கள் வந்து இதையும் அரட்டுனா இங்கேயும் என்ன இருக்குது? CHONMg இருக்குது. அப்ப அதுலயும் என்ன கரு இலத்திரன்கள் இப்படி காணப்படும். அப்ப இந்த இலத்திரன்கள் என்ன செய்யும்? உயர் சக்தி மட்டத்துக்கு அதுவும் போகும். அப்ப அதுல PS1 முதலான இலத்திரன் வாங்கினால் அந்த இலத்திரன் கைப்பற்றப்படும். அப்ப இங்கேயும் முதலான இலத்திரன் வாங்கி அந்த PS1 உள்ள தாக்கமைய சிக்கல்ல அருட்டப்பட்ட இலத்திரன்களை கைப்பற்றும். இது சொல்லியாச்சு. இப்ப இவங்க அருட்டப்பட்டா இப்ப இது வந்து குளோரோஃபில் இங்க உள்ளது ஒட்சியேற்றப்படுமா இல்லையா? பிளஸ்ஸா இருக்கும். இந்த டைம்ல தான் நல்லா விளைக்கணும். இனி PS1 போட்டோன்களினால் அருட்டப்பட்ட இலத்திரன்கள் உயர் சக்தி மட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும். அங்க PS1 முதலான இலத்திரன் வாங்கினால் அவ்விலத்திரன்கள் கைப்பற்றப்படும். இப்படி எழுதுனாதான் மார்க்ஸ். கிளியரா விளங்குது. ரைட். இனி PS2 ரைட் ஒற்றியேற்றப்பட்ட PS2 ஒற்றியேற்றப்பட்ட நிலை வந்து நீரினால் என்ன செய்ய போகுது? பிளவடைந்து இந்த நீர்ப்பகுப்பு பிளவடைந்து என்ன உருவாகுமா? H+ உருவாகும். இதுக்கு ஒரு சரி. இலத்திரங்கள் உருவாகும். அதுக்கு ஒரு சரி. ஒட்சிசன் உருவாகும். இதுக்கு ஒரு சரி. நீர்ப்பகுப்பு நொதியங்களுக்கு ஒரு சரி. அப்படி கொடுத்தே மார்க்ஸ். சரியா எழுதுனாச்சு. இனி முதலான இந்த PS2வின் முதலான இலத்திரன் வாங்கியில் உள்ள இலத்திரன் விளங்குதா? சொல்லி பாருங்க பாருங்க. PS2வின் முதலான இலத்திரன் வாங்கியில் உள்ள இலத்திரன், அது இன்னும் சொல்லலாம். எப்படி? PS2வின் அருட்டப்பட்ட இலத்திரன் எப்படி சொல்றது? முதலான இலத்திரன் PS2வின் முதலான இலத்திரன் வாங்கியில் உள்ள PS2வின் அருட்டப்பட்ட இலத்திரன். இன்னும் பக்கா கிளியர், 100% கிளியரான ஒரு விஷயம். விளைதானே? ரைட். அது வந்து என்ன செய்யும் என்றால், பல இலத்திரன் வாங்கிகளின் ஊடாக எங்க போய் சேருமா? அருட்டப்பட்ட PS1 நடுநிலைப்படுத்து. அருட்டப்பட்ட PS2 நடுநிலைப்படுத்தினது நீர். அருட்டப்பட்ட PS1 நடுநிலைப்படுத்தினது PS2வின் முதலான இலத்திரன் வாங்கியில் உள்ள இலத்திரன். சரிதானே? ரைட். இதன் போது இதென்ன செய்யும்? சக்தியை வெளியிடுமா இல்லையா? உயர் சக்தி மட்டத்தில் நீக்குது. அவரு சக்தியை கொஞ்சம் வெளியிடுவார். அப்படி வெளியிட கொள்ள உங்களுக்கு தெரியும் 30.5 kJ/mol சக்தியை பயன்படுத்தி என்ன உருவாகும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ADPயோட பொஸ்பேட் சேர்ந்து ATP உருவாக வெளிக்கிடும். இந்த மாதிரி ATP உருவாகும். அப்படி ATP உருவாகுனா அதை என்ன பொஸ்பரிலேட்டம்? ஒளி பொஸ்பரிலேட்டம் சொல்லித்தது. ரைட். இனி இங்க
PS1 முதலான இலத்திரன் வாங்கியில் உள்ள என்ன PS1 அருட்டப்பட்ட இலத்திரன் சொல்ற விளங்குதா? ரைட். எப்படி சொல்லிக்கு PS1 முதலான இலத்திரன் வாங்கியில் உள்ள PS1 அருட்டப்பட்ட இலத்திரன் அதுவும் என்ன செய்யும் என்றால் என்ன செய்யும் இந்த ETC இலத்திரன் கடத்தல் சங்கிலியினூடாக இந்த இலத்திரன் கொண்டு செல்லப்படும். இங்க இருந்து இந்த இடத்துல நீர் பிளவடைஞ்சி உருவான என்னது H+2H+2H+ இந்த ரெண்டையும் என்ன செய்யும் என்றால் கவனமாக NADP+. இப்போ நீங்க உங்களுக்கு நொதியம் ஏற்கனவே சொல்லி தந்தீங்கன்னா இப்போ நொதியம் இதுதான் வைங்களேன், இதுதான் நம்ம நொதியம்னு சொல்லுவோம். நொதியம் இதுல இது என்னது? இது உயிர்ப்பு மையமா? அதாவது இது உயிர்ப்பு மையமா? இதுக்குள்ள என்ன வருதுன்னு சொன்னா என்ன வருகின்றால் முதலாவது இலத்திரன் வருகிறது, அடுத்தது H+ வருகிறது, அதோட NADP+ வருகிறது. இவ்வளத்தையும் வாங்கி இந்த நொதியம் என்னத்தை உருவாக்குன்னா NADPH உருவாக்குது. அப்ப NADP+ தாழ்த்துதா இல்லையா? NADP+ வந்து தாழ்த்தப்படுதா இல்லையா? தாழ்த்தப்படுது. அப்ப இந்த நொதியத்துல பேர் என்ன சொல்றாங்கடா? இங்கிலீஷ்ல நாங்க தாழ்த்தலுக்கு என்ன சொல்றது? ரிடாக்ட் சொல்றது. தாழ்த்தலுக்கு ரிடாக்ட். அப்ப நொதியத்துக்கு ஏஸ்ன்னு சொல்றது வழக்கம். அமைலேஸ், புரோட்டியேஸ் சொல்றது. இது வந்து ரிடாக்டேஸ். என்ன ரிடாக்டேஸ்? NADP+ ரிடாக்டேஸ் நொதியம். அப்ப இந்த நொதியத்துல பேர் என்ன? NADP+ ரிடாக்டேஸ் நொதியம். ரிடாக்டேஸ் நொதியம். அப்ப நாங்க இத NADP+ ஆக தாழ்த்தப்படும். NADPH ஆக என்ன செய்யும்? தாழ்த்தப்படும். அப்ப இதுக்கு வர நொதியத்தின் பேர் என்ன சொல்லணும்னாங்க? NADP+ ரிடாக்டேஸ் நொதியம் என்று சொன்னா சரி. ரிடாக்டேஸ் நொதியம். இந்த நொதியம் தான் என்ன செய்யும்? இந்த தாக்கத்தை இதுங்க. இப்ப நமக்கு விளங்குது ஒளித்தாக்கத்தின் விளைவாக 3 விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒண்ணு வந்து என்ன கிடைக்குது? ஆக்சிஜன் கிடைக்குது ஒண்ணு, அடுத்த ATP கிடைக்குது, ரைட், அடுத்தது NADPH கிடைக்குது. இந்த 3 தான் இதுல விளைவாக நாங்க கதைப்போம். விளங்குதா? அப்ப நேரான இலத்திரன் பாய்ச்சல், இதான் நேரான இலத்திரன் பாய்ச்சல் தானே. இதுக்கு ஒரு 23 பாயிண்ட்ஸ் கொடுத்து, போட்டோன்ஸுக்கு ஒரு சரி கொடுத்து, அரட்டப்படுறதுக்கு ஒரு சரி PS1 ரைட், உயர் சக்தி கொண்டு போறது முதலான இலத்திரம் வாங்கி அங்க இருந்து நீருக்கே 4 சரி தானே. NADP+ ரிடக்டேஸுக்கு ஒரு சரி, NADP+க்கு ஒரு சரி, NADPH தாழ்த்தப்படும் ஒரு சரி. இலத்திரம் கொண்டு செல்ல சங்கிலினூடாக கொண்டு செல்லப்படும். இங்க ஒண்ணு சரி, அங்க ஒண்ணு சரி. ATP உருவாக்கும். எடுக்கலாம் தானேமா, சிம்பிளா எடுக்கலாம். நல்லா தெரியும். இது அப்படியே எழுதுனா செய்யும் செம்மலைத்தான். இது வந்து என்ன? நேரான இலத்திரம் பாய்ச்சல். அப்ப நேரான இலத்திரம் பாய்ச்சல் இந்த விளைவுகள் 3 சொல்லிக்குது. ஒன்று ஒட்சிசன், ரெண்டாவது என்ன ATP, NADPH ஆகும். இதுல ஒட்சிசன் வளிமண்டலத்துக்குள்ள போயிடும். ATPயும் NADPHம் கல்வின் வட்டத்துக்கு முழுவதும் பயன்படும். அது எப்படின்றது அடுத்ததுல பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க நேரான இலத்திரம் பாய்ச்சலை முடிச்சு விட்டுருவேன். இந்த வட்டவடுக்கான இலத்திரம் பாய்ச்சல் இதே கேஸ்ல முடிச்சு விட்டுருவேன். என்ன PS1 மட்டும்தானே, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இங்க பாருங்க, வட்டவடுக்கான இலத்திரம் பாய்ச்சல் அது சும்மா ஒரு இதுல இந்த PS1 மட்டும், அதுல ஒன்றும் இல்லை. கதை PS1 என்ன போட்டோன்களால் அரட்டப்படும். அதை ஒழுங்காவே சொல்லி விட்டுருவோம். என்ன PS1ல உள்ள எது CHO NMG அது கட்டாயம் இருக்கத்தான் வேணும். கரு இப்படி இலத்திரங்கள். அப்ப இதுல என்ன வரும்? போட்டோன்ஸ்கள் வந்து இது அருட்டுனா அதுல முதலாம் இலத்திரன் சக்தி மட்டம் இது என்ன? PS1 முதலாம் இலத்திரன் வாங்கினால் PS1 அருட்டப்பட்ட இலத்திரங்கள் கைப்பற்றப்படும். சரியா? இது என்னது? முதலாம் இலத்திரன் வாங்கி என்ன செய்யும்டா, இலத்திரன் கடத்தல் சங்கிலிகளின் ஊடாக இது கடத்தப்படும். எப்படி கடத்தப்படும்? இந்த மாதிரி கடத்தப்படும். சக்தி வெளியிடுமா இல்லையா? அவரு இழந்த இலத்திரனை அவரே ஈடு செஞ்சுக்கார், வேற வழி இல்லை. விளைஜா உயர் சக்தி மட்டத்துக்கு பெய்த்து தாழ் சக்தி மட்டத்துக்கு வரக்குள்ள சக்தியை வெளியிட்டுக்கிட்டு வரும். வர என்ன உருவாகும்? ATP மட்டும்தான் உருவாகும். திருப்பி அதே இடத்துக்கு வந்துடும். விளங்குதா? அப்ப இதன் போது ATP மட்டும் உருவாகும்.
அப்ப இது இது வந்து என்ன வட்ட வடுக்கான இலத்திரன் பாய்ச்சல். இப்ப லேஸ் தானே வட்ட வடுக்கான இலத்திரன் பாய்ச்சல். இது நேரான இலத்திரன் பாய்ச்சல். ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன சும்மா சொல்லு. என்ன வேறுபாடு? அங்க என்ன உருவாக இல்லை, ஆக்சிஜன் உருவாக இல்லை. இங்க ஆக்சிஜன் உருவாகுது. அங்க NADPH உருவாக்கப்படுது. இங்க NADPH இங்க NADPH இல்ல, இதுக்கு NADPH உருவாக்கப்படுது. அடுத்து என்ன சொல்லலாம்? NADP பிளஸ் ரிடக்டேஸ் நொதியம் இங்க பங்கு பெறும், அங்க பங்கு பெறாது. இல்லைங்களா? சோசியல் அவங்க என்ன சொல்லிக்காங்களோ அதை அப்படியே சொல்லிவிட்டா வேலை முடிச்சு. இல்லைங்களா? நாங்க அதுக்கு மேல சரியா சொன்னாலும் என்ன வராது, மார்க்ஸ் வராதுன்றதுல தெளிவாய்க்கணும். இல்லைங்களா? ரிசோர்ஸ் புக்ல என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் கதை. சரிதானே? ரைட். இப்ப நாங்க சொல்லி பழகுவோமா?